இன்னைக்கு ஒரே நாளில் அதானி குரூப்ஸோட ஸ்டாக் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 to 20% கிட்ட கீழே விழுந்திருக்கு. இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த அதானி குரூப் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால இந்த ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் பெருசா டவுன் ஆயிருக்கு. அது என்ன ஸ்கேம் அப்படிங்கிறதையும், இந்த ஸ்கேம்ஸ்னால இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். அதானி குரூப்ல இருக்கக்கூடிய 7 பேர் மேல கௌதம் அதானி அண்ட் சாகர் அதானி, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு 5 பீப்புள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கான்ட்ராக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப்புக்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 2020 பேமெண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2020 வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு லஞ்சமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபோன் கால்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதனால அதானி குரூப்புக்கு 16,000 கோடி 20 வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவோட கம்பெனி தானே, இப்போ ஏன் யூஎஸ் இதில் தலையிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கலெக்ட் பண்ண தொகை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல பாண்டு மூலியமா இஷ்யூ பண்ணி அதிலிருந்து வந்த பணமா இந்த இடத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அங்கிருந்த ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த அமெரிக்கன் பேங்க் மூலியமா இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஎஸ்ல கலெக்ட் பண்ண பணம் தவறான வழியில் செலவு பண்ணப்படுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இது ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெரிய லெவலில் ப்ரூஃப் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ரொம்ப நம்பகத்தன்மை இருக்கிற பட்சத்தில் இந்த ஷேர் ப்ரைஸ் ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வாங்குறதும் ஹோல்ட் பண்ணுறதும் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருக்கலாம், அல்லது இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் பாசிட்டிவில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இது டிபெண்ட்ஸ் ஆன் த இந்த கேஸோட இதை பொறுத்து மட்டும்தான். இதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்லையும் பார்த்துருக்கோம். பட் எப்போவுமே நம்ம ஸ்டாக்கை வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூடு ஸ்டாக்கை வாங்கும்போது உங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதானி போர்ட் அப்படிங்கிறது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் கொடுக்கும்போது பி ரேஷியோ 15 இருந்தாங்க அண்ட் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 வரைக்கும் வந்துச்சு. பட் அதோட ப்ரைஸ் இன்னையோட ப்ரைஸ் வந்து மோர் தென் 1000 rupees வரைக்கும் வந்திருக்கு. இது நம்ம எதிர்பார்த்தது தான். அன்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்து. அதே மாதிரியே ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டில் ஒரு நல்ல ஒரு நம்பகத்தன்மை இருக்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியை ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணலாம். திரும்ப இந்த கேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணலாம். பட் எந்த கம்பெனி ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்டில் இருக்காங்களோ அதை பார்த்து நம்ம வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்.